அக்காவுக்கு நல்ல பிராக்டிஸ் கொடுக்க சொல்லி பைரவியத்தை கோச் கிட்ட எல்லாம் பேசிருக்காங்க. அக்கா நேஷனல் போட்டியில செலக்ட் ஆயிட்டா பைரவி அத்தையே அக்காக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாரணி அக்கா சொல்லுச்சு. இதுவும் நல்ல விஷயம் தான் திவ்யா. பைரவி ஆண்டி தாரணிக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறாங்கன்னா அந்த உற்சாகத்திலேயே தாரணி நல்ல விளையாடி செலக்ட் ஆயிடுவாள். ஆனா நீங்க இந்த ஊரை விட்டு போக வேண்டியதாயிடுமே. நீங்க இங்க இருந்து போயிட்டா எங்க சித்தி கிட்ட இருந்து எங்களை யாருக்கா காப்பாத்துவா? எங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காகவும் தான். நீங்க இங்கதான் இருக்கணும். உங்களுக்கா தோணும் போது நீங்க இங்க இருந்து போங்க. நீங்க தெரியாம செஞ்ச தப்புக்கு நீங்க இங்க வந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை நாங்க இங்க இருந்து அனுப்பி வச்சா அது உங்களோட விருப்பமா தான் இருக்கணும். நாங்களா ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல இந்த மாதிரி போட்டி வச்சோ அவமானப்படுத்தி அனுப்ப கூடாது. நீங்க இங்க இருந்து போக கூடாதுக்கா. அதுக்காக எங்க தாரணி அக்கா இந்த போட்டியில தோத்தாலும் சரி. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாவம் தாரணி நேஷனல் காம்படிஷன்ல கலந்துக்கணுங்கிறது அவளோட ஆம்பிஷன். உங்க அப்பாவோட ஆசையும் அதுதான். நாளைக்கு எப்படியாச்சும் நடக்க போற நேஷனல் செலக்ஷன்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சு நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நான் இங்க இருக்கணுமா இருக்க கூடாதாங்கிறத கடவுள் பார்த்து பாரு. ஏய், நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு. யாராவது பாத்திர போறாங்க. சொன்னா கேளு திவ்யா, கிளம்பு போ. ஏய், என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? கடைக்கு போல? கடைக்கு தான் போனேன், ஆனால் செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுடா. எதுக்குடா பணம்? வீட்டில் இன்னைக்கு அப்பத்தான் கறி குழம்பு வச்சிருக்கு. சரி, அதான் ஒரு கட்டிங்கை போட்டு அப்படியே கறி கஞ்சி அடிச்சுட்டு கடைக்கு வரலான்னு பார்த்தேன். ஆனால் கட்டிங்க்கு தான் காசு இல்லைடா. அட போடாங்க, இதுக்கு எம்புட்டு யோசிக்கிற? டேய், கட்டிங் என்ன குவார்டரே வாங்கி தரவா? என்னது குவார்டரா? டேய் ஆமாண்டா, குவார்டர் மட்டும் இல்ல, கூடவே கோழி பிரியாணியும் சேர்த்து வாங்கி தரேன். இதை பார், வந்து பைக்ல உட்காரு. டேய், போய் தானே சொல்ற? என்னை கடைக்கு கூட்டு போறதுக்கு தானே குவார்டரும் கோழி பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்ற? டேய் இல்லடா, நான் உண்மையை தான் சொல்றேன். இதை பாரு, நேத்தே இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அப்படியா? நேத்தே வாங்கி கொடுக்க நினைச்சியா? எதனால இம்புட்டு பாசம் என் மேல திடீர்னு உனக்கு? டேய், பாசம் இல்ல மோசம் இல்ல, இது வேற ஒரு சந்தோஷம்.